கவனிங்கம்மா. ஃபர்ஸ்ட் லெசன் லேர்னிங் த கேம். அதில் வரக்கூடிய பேஜ் நம்பர் 6ல் சினானிம்ஸ் வருது. சினானிம்ஸ்னால் பொருள் கூறுக. சினானிம்ஸ்னால் என்ன? தமிழில் அறிஞ்சொர் பொருள்னு சொல்லுவீங்கல்ல, அறிஞ்சொர் பொருள் கூறுக, அதுதான் பொருள் கூறுக. மீனிங், அதுக்கான அர்த்தத்தை சொல்கிறது. தனுஜா இங்கே பாருங்கள், நான் பேசுறதுலாம் அங்கே கேட்குது. ஈஸ் நம்ம ஓகேங்களா. எவால்வ், எக்ஸஸ், சர்வைவ். உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. டீச்சருக்கு சொல்கிறதுக்கு அழகாக தெளிவாக நிதானமாக சொன்னால் போதும். நீ கத்தி உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ண. உன்னுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்ணாத. உன்னுடைய எனர்ஜியை வந்து இன்வெஸ்ட் பண்ணு, முதலீடு செய். தெளிவாக நிதானமாக சொல்லு, கத்தாது. புரியுதா? புரியலனா உடனே என்னை கேளு. புரியலனா என்னை கேளுங்க. சார் இந்த உச்சரிப்பு எனக்கு சரியாக புரியலன்னு கேளுங்க. சர்வைவ், இம்மன்ஸ், இம்மன்ஸ். இப்போ இந்த வார்த்தைகளுக்கு வந்து இங்கிலீஷில் மீனிங் கொடுத்துட்டேன். ஆனால் நமக்கு தமிழ் அர்த்தம் தெரிஞ்சாதான், நாமெல்லாம் கொஞ்சம் தமிழ் மொழியை சார்ந்து இருக்கணும் இல்லையா. டைரெக்டாக இங்கிலீஷில் சொன்னால் நமக்கு புரியாது. அதனால் உங்களுக்கு இதனுடைய தமிழ் மீனிங்கை தமிழில் அர்த்தத்தை எழுதி போட்டேன், ஈஸியாக இருக்கும். இதுக்கு என்ன அர்த்தமோ அதே தான் அதுக்கும் அர்த்தம். ஏன்னா மீனிங்ஸை தான் படிக்கணும். சொல்கிறது புரியுதா? ஈஸ் என்னம்மா? ஈஸ்னா எளிதாக. ஈஸ்னா என்னம்மா? ஈஸ்னா என்ன? உங்களுக்கு எக்ஸாமில் வந்து இது மட்டும்தான் வரும். புரியுதா? ஈஸ் சினானிம்ஸ்னு கொடுத்து ஈஸ்னு கேட்பாங்க. நாம் என்ன ஆன்சர் எழுதுனா எஃபர்ட்லெஸ். நம்ம எஃபர்ட்னா ரொம்ப முயற்சி பண்ணுறது. எஃபர்ட்லெஸ்னா முயற்சி இல்லாமல் எளிமையாக ஒரு வேலையை முடிக்கிறது. ஈஸ்னாலும் எஃபர்ட்லெஸ்னாலும் ஒரே அர்த்தம் தான். என்ன அர்த்தம்? ஈஸ்னாலும் எஃபர்ட்லெஸ்னாலும் ஒரே பொருள் தான் கொடுக்கணும். அர்த்தம் என்ன? எளிதாக வாயில உச்சரிக்கிறதோடு நிற்கக்கூடாது, புரியாமல். ரொம்ப ஈஸியாக இருக்கும், எளிமையாக இருக்கும். புரியுதா? அடுத்தது எவால்வ். என்னது? எவால்வ், வெளிப்படுறது. எவால்வ்னா என்ன? வெளிப்படுறது. ப்ரோக்ரஸ். நம்ம 8th வரைக்கும் ஒரு அளவு இருக்கும். 5th வரைக்கும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் படிச்சிருப்போம், அங்கே வேறு மாதிரி இருக்கும். 6th வந்த உடனே நிறைய விஷயங்களை கற்றுக்க ஆரம்பிப்போம். 6th to 8th, 1 to 8 வந்து மிடில் ஸ்கூலில் படிச்சிருப்போம். 9th வந்து இந்த மாதிரியான ஹைஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வரும்போது அந்த இடத்துல நிறைய விஷயம் கற்றுப்போம். 8th வரைக்கும் இந்த படிக்கக்கூடிய விதம் ஒரு மாதிரி இருக்கும். 9th 10th வந்தோம்னா படிக்கக்கூடிய விதம் வேறு மாதிரி இருக்கும். +1 +2 போனால், காலேஜ் போனால் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த படிக்கக்கூடிய நிலை மாறிக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரியுது இல்லையா? 5th வரைக்கும் ஒரு மாதிரி இருப்பீங்க, விளையாட்டுத்தனமாக இருப்பீங்க, படிப்பீங்க. 6th வந்தால் வேறு மாதிரி இருக்கும். 8th வந்து 9th வந்தால் ஒரு மாதிரி இருக்கும். 10th போனால் ஒரு மாதிரி இருக்கும். காலேஜ் போனால் ஒரு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த கற்றல் வந்து மேம்பட்டுக்கிட்டே இருக்கும். ப்ராக்ரஸ், வளர்ச்சி. எவால்வ், உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிவரது, வெளிப்படுறது. இங்கே கவனிங்க. எவால்வ் சொல்லுங்க. ப்ராக்ரஸ். ப்ராக்ரஸ்னா வளர்ச்சின்னு ஒரு அர்த்தம். புரியுதா? வெளிப்படுறது, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றல், உனக்குள்ளே இருக்கக்கூடிய திறமை. ஓகேவா? உனக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் வெளிப்படுது. எவால்வ்னா வெளில வர்றது. எவால்வ்னா வெளில வர்றது, உன்னுடைய திறமை வெளில வருது. எக்ஸஸ், எக்ஸஸ்னா என்னப்பா? எக்ஸஸ், சர்ப்ளஸ். எக்ஸஸ்னா என்ன? சாப்பாடு எக்ஸஸாக இருக்குப்பா, யாருன்னா எடுத்துக்கோங்க அப்படின்ற வார்த்தையை நம்ம கேட்டிருப்போம். எக்ஸஸ் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த சர்ப்ளஸ்ங்கிற வார்த்தையை கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். நீ பயன்படுத்து. இனிமேல் சர்ப்ளஸ் நீ பயன்படுத்து. ஏன்டா அந்த பெஞ்சில் 5 பேர் இருக்கீங்க சார், இங்கே சர்ப்ளஸாக இருக்கும் சார், இடம் இல்லை சார், இடிச்சுட்டு இருக்கணும் சார், எக்ஸஸாக ஒருத்தர் உட்காந்துருக்கான்ற வார்த்தையை பயன்படுத்துறதுக்கு பதில் சர்ப்ளஸ்ன்னு சொல்லு. எக்ஸஸ்னாலும் அதிகம்தான், சர்ப்ளஸ்னாலும் அதிகம்தான். ஓகேங்களா? புரியுதுங்களா? ஓகேவா? அடுத்தது சர்வைவ். சர்வைவ். ஓகேங்களா? நாம் இந்த உலகத்தில் சர்வைவ் பண்ணணும்னா, இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருக்கணும்னா, இந்த உலகத்தில் நம்ம உயிர் வாழணும்னா, நம்ம பிழைக்கணும்னா, அடிப்படையில் நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம் என்ன வேணும் சொல்லுங்க? உயிர் வாழணும்னா என்ன வேணும் சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஆமா, காற்று இயற்கையாக வந்தது, ஆக்சிஜன். ஓகே, அது குட், வெல் அண்ட் குட். ஓகேங்களா? நமக்கு நிச்சயமாக வேண்டியது என்னன்னா நீரும் உணவும். ஓகேங்களா? உயிர் வாழறதுக்கு முக்கியமாக அந்த ஆக்சிஜன் வேணும், அது ரைட்டு.
அடிப்படையில் மனுஷன் உயிர் வாழறதுக்கு என்ன வேணும்னா உணவும் தண்ணியும் வேணும் நம்ம பிழைக்கிறதுக்கு. சர்வைவ்னா வந்து நம்ம நீடிச்சு நிற்கிறதுங்கிறது இன்னும் பல பல அர்த்தங்கள் வரும் இந்த இடத்துல. சர்வைவ்னா பிழைக்க, தாக்கு பிடிக்க, ஓகேவா, நிலைக்க. சர்வைவ்னா ஆன்சர் என்னன்னா என்டியூர். சர்வைவ்னா என்ன? சர்வைவ்னா என்ன? உயிரோட இருக்கிறதுக்குப்பா. புரியுதா? இப்போ 9th லெவலில் இருக்கீங்களா, இப்போ புரிஞ்சுக்கணும். சர்வைவ்னா என்டியூர்னா பிழைக்க, நம்ம உயிரோடு இருக்கிறதுக்கு. இம்மன்ஸ், இம்மன்ஸ்னா என்ன? இம்மன்ஸ்னா என்ன? லுக் த போர்ட். இம்மன்ஸ் என்னது? என்னது? மகத்தான. You are a great person. You are a great person. நீ ஒரு சிறந்த மனிதன். சிறந்தனாலும் ஒண்ணுதான், மகத்தானாலும் ஒண்ணுதான். சார் இங்க மகத்தானம் போட்டுருக்கீங்க சார், சிறந்தன்னு சொல்றீங்களா சார்? எல்லாம் ஒண்ணுதான். ஓகேங்களா? இம்மன்ஸ் இதோட மீனிங் என்ன சொல்லுங்க. போர்ட் கவனிக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகேங்களா? ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா? முகம் கழுவிட்டீங்களா? மணி 2 தூங்கலையா? நல்லா நிமிர்ந்து உட்காருங்க, சத்தம் போடாத. தெளிவா சொல்றீங்களா? என்னது சொல்லுங்க. ஈ சைலண்ட். என்ன சொல்லு சொல்லுங்க. எஃபர்ட், எஃபர்ட், டஸ்ஸா சொல்லுங்க. இது என்ன? இது என்ன? இது என்ன சொல்லுங்க. சேர்த்து சொல்லு. இது இது மீனிங் என்ன? இஸ் எஃபர்ட்லெஸ், எளிதாக. செகண்ட் ஒன் போலாமா? எவால்வ். இது என்ன சொல்லுங்க. சொல்லுங்க. இது என்ன? இது என்ன? இது வளர்ச்சி, வெளிப்படுறது, வளர்ச்சி. புரியுதா? இது என்ன? ஈ சைலண்ட். இது என்ன? எக்ஸஸ். சொல்லு. எழுதும்போது ஈ எழுதணும், சொல்லும்போது ஈ சைலண்ட். எக்ஸஸ். சொல்லுங்க. என்னது சொல்லுங்க. அப்படியே அமுக்கி வாசிப்பீங்களா? உச்சரிப்பு வரலையா? தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் உங்களுக்கு புரியுற மாதிரி தெளிவாதானே சொல்றேன். சப்பஸ், சப்பஸ்னா சர்ப்ளஸ். சொல்லு. சர்ப்ளஸ். அந்த இரு வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்க கூடாது, லைட்டா சொல்லணும். சர்ப்ளஸ். ஓகேங்களா? எக்ஸஸ், சர்ப்ளஸ், அதிகப்படியான. சாதாரண பேச்சு வழக்கில் சொன்னா நிறைய நிறைய இருக்கு. ஓகேவா? எக்ஸஸா இருக்கு சாப்பாடு. கல்யாணம் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, கல்யாணம் மேரேஜ் ஃபங்க்ஷன் முடிஞ்சு போச்சு, எல்லாரும் வந்தாங்க, சாப்பிட்டாங்க, போனாங்க. இப்போ ஃபுட்டு வந்து எக்ஸஸா இருக்கு. எக்ஸஸா இருக்குன்னா தமிழ்ல தைரியமா பேசு. எக்ஸஸா இருக்குன்னா சர்ப்ளஸா இருக்குன்னா ஓகேவா? எக்ஸஸ்ன்னு எல்லாரும் பயன்படுத்துவாங்க. நீ அந்த இடத்துல போயிட்டு சர்ப்ளஸ் சொல்லு, எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்க, என்னடா அது சர்ப்ளஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீ சொல்லணும் எக்ஸஸ்க்கு இன்னொரு அர்த்தம் சர்ப்ளஸ். சர்ப்ளஸ்னாலும் அதிகமா இருக்குன்னு அர்த்தம். புரியுதுங்களா? அடுத்து சர்வைவ். என்னம்மா? என்டியூர். என்டியூர் பிழைக்க, தாக்கு பிடிக்க, உயிர் வாழ, நிலைத்து நிற்க. ஓகேங்களா? நாம இந்த உலகத்துல ஸ்டெபிலிட்டியோட இருக்கணும், நாம தாக்கு பிடிச்சு உயிர் வாழணும் அப்படின்னா முதல்ல சொன்ன மாதிரி உயிர் வாழறதுக்கு என்னென்ன அடிப்படை தேவை அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறமா நாம உயிர் வாழ ஆரம்பிச்சோம்னா அடிப்படையில் நம்ம வளர்ச்சிக்கு என்ன தேவைன்னா கல்வி தேவை, எஜுகேஷன் வேணும். எஜுகேஷன் இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியாது இந்த உலகத்தில். புரியுதா? புரியுதா? செல்வம் ஏன் பேர் வச்சுருக்காங்க தெரியுமா? பணத்துக்கு செல்வம். செல்வம்னு பணத்துக்கு என் பேர் வச்சிருக்காங்க தெரியும் இல்லையா? பணத்துக்கு செல்வம்னு பேர் தெரியும் இல்லையா? சென்று கொண்டே இருக்கும். இன்னைக்கு என் பாக்கெட்ல, நாளைக்கு உன் பாக்கெட்ல போயிட்டே இருக்கும். ஆனா நீ கற்ற கல்வியானது எப்பவுமே உன் கூட நிலையா இருக்கும், உன் கூட சர்வை நிலைச்சு நிற்கும். புரியுதா? சர்வைனா என்ன? சர்வைனா என்ன? என்னது? என்டியூர். என்னது? நல்லா அடுத்தவங்க சொல்லும் போது கவுன்சில் சொல்லணும். இம்மன்ஸ். என்னமா? இம்மன்ஸ்னா என்னடா? இம்மன்ஸ்னா என்ன? இம்மன்ஸ்னா என்ன? தமிழ்ல
வேற சில உனக்கு தெரிஞ்ச தமிழ் அர்த்தங்கள் சத்தமா சொல்லு. திரும்ப சொல்லு. மகத்தான, சிறப்பான, வேற சிறந்த. ஓகேவா? அந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் பயன்படுத்துவோம். நம்பர் 6 பேஜ் நம்பர் 6ல வரக்கூடிய சினானிம்ஸ். கொஸ்டின் இது, ஆன்சர் இது. கொஸ்டினுக்கும் ஆன்சருக்கும் சேர்த்த அர்த்தம் இதுதான். ஏன்னா நம்ம படிக்கிறது சினானிம்ஸ், பொருள் கூறுகள். கொஸ்டினுக்கும் அதுதான் ஆன்சர், ஆன்சருக்கும் அதுதான் ஆன்சர். புரியுதுங்களா? என்ன டவுட் இருக்கா? Are you all clear? Okay, thank you.